ஆக்சுவலி அவர் இப்படிலாம் பிளான் பண்ணுவாரா என்ன? அதாவது இது இப்படி போய் சேரணும், இது இப்படி போய் சேரணும் அப்படின்னு பார்ப்பாரா? இல்லை படைப்புக்கு நேர்மையாக இருப்பாரா? நான் வந்து தெனாலிக்கு நான் சில கதைகள் ஒரு 4-5 கதைகள் ரெடி பண்ணி இது பண்ணியிருந்தோம். அப்போ ரஜினி சார்லாம் என் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்து டிஸ்கஷன் உட்காருவார் அப்போ. ஏன்னா அப்போ அவர் ஃப்ரீயாக இருந்தார். அதனால் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி வருவார். என்ன பண்ணியிருக்கீங்க கமல் சாருக்கு, என்ன கதை சொல்லுங்க. அப்படிதான் வருவாரா? ஐயோ ஆமாம், அந்த மாதிரிலாம் 4-5 கதை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கதைக்கு தெனாலின்னு டைட்டில் வச்சது அவர் தான். அப்படியா? ஆமாம், இது நான் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் தான் கமல் சாருக்கே சொன்னேன். ரஜினி சார் தான் சொல்லாதீங்க இப்போது, நீங்களா சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா 3 பேருக்கு தான் தெரியும் இது தெனாலின்றது ரஜினி சார் வச்ச டைட்டில்ன்ட்டு. ஏன்னா என் சொந்த படம், நான் உள்ளே இது பண்ணிட்டேன். அவர் ஹீராமில் இருக்கார், இவர் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கார். இவர் வந்து அவருக்கு ஃப்ரீயாக இருந்தால் பிடிக்காது, ஏதாவது ஹிமாலய போயிட்டு சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க வரலாமா அப்படின்னுவார். வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு தான் போவார். அப்போது அவர் நிறைய இன்வால்வ் ஆகி அதிலெல்லாம் வந்து சொல்லுவார். தெனாலி கதையில் அவருடைய டிஸ்கஷனில் அவர் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார். அது மாதிரி நாங்கள் 15 பேர் வச்சுருக்கோமே ஒரு டிஸ்கஷன்லையும். வெறும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, புதுசாக சீன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலேயே அவங்களுக்கு பெரிய ஹெட்வெயிட் எல்லாம் கூட உண்டு.